வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான திருநெல்வேலி ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே ஈஸி தான். நான் இந்த உடச்ச கோதுமை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம உப்புமாக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கோதுமை. இதை வந்துட்டு நம்ம ஓவர் நைட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஊறி வந்துடுச்சு, ஓவர் நைட் வந்து ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சு நம்ம பால் எடுத்துக்கலாம். நீங்கள் கோதுமை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதையும் ஊற வச்சு நல்லா மிக்சியில் உடச்சிட்டு நல்லா அரைச்சி அதுலேருந்து பால் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் மாற்றிட்டு நல்லா கையால் பிசைஞ்சு பால் எடுத்துக்க போகிறேன். இதை வந்துட்டு நம்ம கையாலேயே ஈஸியாக பிசைஞ்சிக்க முடியும். நம்ம இப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன துணி மாதிரி இருக்கிற வடிகட்டியை யூஸ் பண்ணி இந்த பாலை வந்துட்டு நம்ம அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். வந்து பால் எடுத்தாச்சு. இது வந்து ஃபஸ்ட் டைம் எடுத்தது. இன்னும் நம்ம திரும்பவும் தண்ணி சேர்த்து ஒரு 3-4 தடவை வந்துட்டு பால் எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் நான் இப்போது தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு அளவெல்லாம் கிடையாது. அந்த பால் எல்லாம் வெளியில் வர வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சு பால் எடுத்துகிட்டே இருக்கணும். இப்போது 4வது தடவை திரும்பவும் இதில் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்து பால் எடுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த பால் வர்றதோட அளவு வந்துட்டு கம்மியாயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த ஒயிட்னஸ் வந்து கம்மியாயிடுச்சு அந்த தண்ணியில். ஸோ அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம இதில் பால் எடுத்துக்கணும். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்த எல்லாத்தையும் அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். நமக்கு இந்த புளிச்ச தண்ணியெல்லாம் மேலே வந்துட்டு அப்படியே படிஞ்சு வந்துடும். கீழே அந்த கோதுமையோட பால் மட்டும் தனியாக தேங்கியிருக்கும். அதனால் நான் இந்த கிளாஸில் மாற்றி வைக்கிறவங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை அப்படியே ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே நம்ம அப்படியே வச்சுடுவோம். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா உறைஞ்சி வந்துடுச்சு. கோதுமை பால் தனியாகவும் மேலே உள்ள தண்ணி தனியாகவும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ மேலே உள்ள தண்ணியை நம்ம அப்படியே கொட்டிட்டு கீழே உள்ள பாலை மட்டும் எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா அளந்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த தண்ணியையே நம்ம யூஸ் பண்ணலன்னா, ஏற்கனவே நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சோம். அதுக்கப்புறம் இப்போ கூட கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு வடிகட்டி எடுக்கிறதுக்காக இந்த தண்ணியை வந்துட்டு அப்படியே வச்சிருந்தோம் இல்லையா. ஸோ வந்துட்டு இது புளிச்சு போயிருக்கும். அப்புறம் பச்சை வாசனை கூட இருக்கும், கோதுமை மாவோட பச்சை வாசனை இருக்கும். ஸோ அதனால் இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த பாலை மட்டும் நம்ம இப்போது யூஸ் பண்ணிக்கலாம், அளந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த தண்ணியை வந்துட்டு பொறுமையாக வடித்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு புளிச்ச தண்ணி. இதை நம்ம வந்துட்டு இப்படி வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாலை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பால் வந்துட்டு 200 ml அளவுக்கு இருக்குது. 200 கிராம் அளவுக்கு நான் வந்து உடச்ச கோதுமை எடுத்தேன். ஸோ அதுலேருந்து எனக்கு பால் 200 ml அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதில் வந்து 1 லிட்டர் அளவு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். 200 ml கோதுமை பால் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு நமக்கு மொத்தமாக 600 கிராம் அளவுக்கு சுகர் தேவை. 450 கிராம் தனியாகவும் 150 கிராம் தனியாகவும் வச்சுருக்கேன். இந்த 450 கிராம் வந்துட்டு நமக்கு சுகர் பாகு, சர்க்கரை பாகு செய்யறதுக்கு தேவை. இந்த 150 கிராம் வந்து நமக்கு அந்த ஹல்வாவோட கலரை கொண்டு வரதுக்காக கேரமலைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாக நமக்கு ஒரு 250 கிராம் அளவுக்கு நெய்யும் தேவைப்படும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு அந்த 450 கிராம் அளவுக்கு சுகரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் அளவு தண்ணி, அதாவது ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் தண்ணியை சேர்த்துக்கிறேன். இன்னொரு கடாய் வச்சுட்டு நம்ம கேரமலைஸ் பண்ணுறதுக்கு சுகர் எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து குக் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி பாகாக வரட்டும். இதில் வந்து நமக்கு ஒரு கம்பி பதம் வந்து தேவை. இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. இது நல்லா கேரமலைஸ் ஆகி நல்லா ப்ரௌன் கலரில் வந்து நமக்கு கோல்டன் கலரில் வேணும். ரொம்ப கருகியும் போயிடக்கூடாது. கருகி போணுச்சுன்னா நமக்கு டேஸ்ட்டு நல்லா வராது, ஃப்ளேவரும் நல்லா இருக்காது ஹல்வாவில். ஸோ வந்துட்டு இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதில் தண்ணி நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்தோம் இல்லையா, அதனால் வந்துட்டு இந்த சர்க்கரை கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு கலர் கரெக்டாக வரும். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரத்தில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா கலர் வந்து நல்லா வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே அந்த சுகர் சிரப்பில் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கலர் நல்லா வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பால் அப்படியே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் இதை சேர்த்துக்கோங்க. அடியில் விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இதை கலந்துக்கோங்க, இல்லாட்டா அடியில் வந்துட்டு அப்படியே படிஞ்சு போயிருக்கும். இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம கலந்து விடலாம்.
இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி வந்திருக்கு, கொஞ்சம் கஞ்சி மாதிரி. இன்னும் நமக்கு நல்லா திக்காகி வரணும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. அது வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் விட்டிங்கனாலும் அடியில் அப்படியே பிடிச்சிரும். முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் சிம்லேயே வச்சு இதை வந்துட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 25 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா கஞ்சி மாதிரி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக இதில் நெய்யை வந்துட்டு சேர்த்துக்கலாம். அப்பப்போ ஒவ்வொரு ஸ்பூனாக நம்ம சேர்த்து 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 கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த நெய்யை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்க போகும், அப்படியே மேலே மிதந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் உள்ளே இருக்க போகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்துக்குவோம். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் நல்லா உள்ளே இருக்க போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம திரும்பவும் இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை உள்ளே இருக்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம நெய் சேர்த்ததுக்கப்புறம் அந்த நெய் நல்லா உள்ளார்க்க போய் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். அது உள்ளார்க்க எடுத்துகிட்டு அப்படின்னா திரும்பவும் நம்ம நெய் சேர்க்கணும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்துட்டே இருக்கணும். அது எப்போ வெளிவிட ஆரம்பிக்குதோ அது வரைக்கும் நம்ம நெய்யை சேர்த்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ பார்த்திங்கன்னா நான் சேர்த்தது எல்லாத்தையும் அது அப்படியே குடிச்சிருச்சு. இன்னும் நம்ம சுற்றி சுற்றி கிளறிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த நெய்யெல்லாம் வெளிவர ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நம்ம நெய்யை சேர்க்கணும். இப்போ கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆகிடுச்சு. இப்போ கலர் பார்த்திங்கன்னா நல்லா கலர் வந்துடுச்சு. ஸ்டார்டிங்கில் நம்ம அந்த சுகர் சிரப்பில் வந்துட்டு அந்த பால் எல்லாம் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருந்திருக்கும். நம்ம குக் பண்ண அந்த ஹல்வாவோட கலர் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கீயுமே நான் மொத்தமாக சேர்த்து முடிச்சிட்டேன். இப்போது கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துக்கு அப்புறம் நமக்கு இந்த ஹல்வா பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஓரத்துலலாம் ஒட்டாமல் வருது. முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சைடெல்லாம் அப்படியே ஒட்டிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒட்டாமல் வருது. இன்னும் நமக்கு இதில் நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் வெளியில் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கணும். கன்சிஸ்டன்சி இப்போது இந்த அளவுக்கு வந்துடுச்சு 1.25 மணி நேரத்துக்கு அப்புறம். இப்போது 2 மணி நேரத்துக்கிட்ட ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் நல்லா வெளியில் வருது. இந்த டைமில் நம்ம முந்திரியை கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். திருநெல்வேலி ஹல்வாவில் பார்த்திங்கன்னா முந்திரி இருக்காது. பட் நம்ம வீட்டில் செய்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு இதை நெய்யில் வறுத்துட்டு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான திருநெல்வேலி ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.